Hi friends, welcome to balakavithabooks channel. மீண்டும் ஒரு ரெசிபி மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து ரொம்ப மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ தான் போட்டுருக்கேன். என்னன்னா ஆப்பம் ஸ்பெஷல் போட்டுருக்கேன். எல்லாரும் ரொம்ப ஆப்பம் போடுங்க. அது எப்படி போடணும் அளவோட சொல்லி போடுங்கன்னு சொல்லிருக்காங்க. அதுக்காக இப்போ நான் இன்னைக்கு ஆப்பம் ரெசிபி தான் நான் செஞ்சு காமிக்க போறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பச்சரிசி, புழுங்கல் அரிசி, உளுத்தம் பருப்பு, வெந்தயம். இது மட்டும் நம்ம மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மாவு ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கணும். இப்போ இந்த அளவால் நான் பச்சரிசி 3 எடுத்திருக்கேன். பச்சரிசி வீட்டில் புழங்குற அரிசி, எந்த அரிசியாக இருந்தாலும் யூஸ் பண்ணுற அரிசி எடுத்துக்கலாம். 3 இந்த அளவு. அடுத்தது புழுங்கல் அரிசி வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற சாப்பாடு அரிசியாகவும் இருக்கலாம், இட்லி அரிசியாகவும் இருக்கலாம். புழுங்கல் அரிசி இந்த அளவால் 1 எடுத்திருக்கேன். வெந்தயம் இதில் 1/4 போட்டிருக்கேன். உளுத்தம் பருப்பு இதால் நல்லா தலை தட்டி 1 எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். ரெண்டு அரிசியும் ஒரே பாத்திரத்தில் ஒன்றா ஊற வச்சுக்கோங்க. உளுந்தும் வெந்தயமும் ஒரே பாத்திரத்தில் ஊற வச்சிங்க. ஒரு 2 hours ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் மாவாட்டி எடுத்து நைட்டு வச்சிடணும். இப்போ வந்து நைட்டு நம்ம மாவு அரைச்சிட்டோம்னா அது பொங்கி வர்றதுக்கு காலையில் பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அதில் ஆப்பம் ரெடி பண்ணலாம். இப்போ நான் இந்த அரிசியெல்லாம் களைஞ்சி ஊற வச்சுக்கிறேன். நல்லா 2 தடவை களைஞ்சி பச்சரிசியும் புழுங்கரிசியும் ஊற போட்டுக்கிட்டேங்க. அதே மாதிரி உளுந்தையும் வெந்தயத்தையும் ஊற போட்டிருக்கேன். இதுவும் நல்லா களைஞ்சி ஒரு 2 hours ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நான் மாவு அரைச்சி காமிக்கிறேன். மாவு நல்லா 2 மணி நேரம் ஊறிடுச்சுங்க. ஊறினதுக்கப்புறம் நான் மிக்சியில் தான் அரைச்சி எடுத்திருக்கேன். இதோ பாருங்க, நல்லா தோசைக்கு எப்படி நம்ம அரைச்சி எடுத்துப்போமோ நைஸாக, அதே மாதிரியே நல்லா மிக்சியில் ஃபஸ்ட்டு அரிசியை நல்லா போட்டு 2 அரிசியும் போட்டு மிக்சியில் அரைச்சிங்க. அடுத்தது உளுந்தையும் வெந்தயத்தையும் போட்டு அடுத்த இதில் போட்டு அரைச்சி உப்பும் சேர்த்துங்க. போட்டு மாவு 2த்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு பெரிய பாத்திரத்தில், உயரமான பாத்திரத்தில் வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு மாவு நல்லா பொங்கி வரும். பொங்கி வரும்போது வெளியில் வராமல் இருக்கும். இந்த பெரிய பாத்திரத்தில் நான் 1/4 பாத்திரம் அளவுக்கு நான் மாவு ஊற்றி வச்சுருக்கேன். நாளை காலையில் நான் பொங்கி வரும்போது எவ்வளோ இருக்குன்னு மாவு காமிக்கிறேன். இந்த ஆப்பம் வந்து ரொம்ப சத்தானதுக்கு, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. எதனாலனா இதில் வந்து மாவோட நிறம் கூட மாறி இருப்பாருங்க. எதனாலனா நம்ம வெந்தயம் சேர்த்துருக்கோம். வெந்தயம் சேர்த்துருக்கறனால இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இந்த வெந்தயம் மூலயமா நல்ல ஒரு மருந்தான உணவாகவும் ஊட்டச்சத்தாகவும் இருக்கும். அதை விட தேங்காய் பால் சேர்த்து தான் இப்போ இந்த ஆப்பம் நான் செய்ய போகிறேன். அதனால் தேங்காய் பால் இந்த இப்போ வரப்போகிற வெயில் காலத்துக்கு ரொம்ப உகந்ததான ஃபுட்டுங்க. இதை கம்பல்சரி மந்த்லி 2 time 3 time வந்து குழந்தைங்களுக்கு தேங்காய் பால் கொடுக்கணும். அப்படி கொடுக்கறது மூலயமா நமக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் குழந்தைங்களுக்கு. அதனால் கண்டிப்பாக இந்த தேங்காய் பாலை எப்படி சேர்க்கறதுன்னா இந்த ஆப்பு மூலயமா நம்ம கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நான் ரெகுலராக என்னோட பிள்ளைங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ இது ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாகவும் இருக்கும், நல்ல வாசமாக இருக்குங்க நம்ம செஞ்சு எடுக்கும்போது. இப்போ இதை நான் கவர் பண்ணி மூடி வச்சிடுறேன். இப்போ இது வந்து நாளை காலையில் தான் நான் ஆப்பம் ஊற்ற போகிறேன். அப்போ காமிக்கிறேன். மாவு நைட்டு அரைச்சி வச்சுட்டோங்க. இப்போ நல்லா பொங்கி வந்திருக்கும், பார்க்கலாம். பொங்கி வந்திருக்குதுங்க. இந்த பாருங்க, நம்ம கொஞ்சம் கெட்டியாக வச்சுருக்கோம். ஆப்பத்துக்கு கெட்டியாக வேண்டாம், தோசை மாவு மாதிரி தண்ணியாக தான் இருக்கணும். அதனால் கொஞ்சம் நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நல்லா மாவு பொங்கி வந்த வாசனை நல்லா அடிக்குதுங்க. இப்போ நம்ம இதில் ரெடி பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம். இந்த பாருங்க, தேங்காய் ஒரு நல்ல பெரிய தேங்காயாக பால் வர மாதிரி தேங்காய் எடுத்துங்க. அதை நான் இப்போ மிக்சியில் போட்டுக்கிட்டு நல்லா அரைச்சி தண்ணி ஊற்றி நான் பால் எடுத்துக்க போகிறேன். அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் பாலை. இதே மாதிரி நான் பெரிய வடிகட்டியாக தான் வடிகட்டுவேன். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் இதில் வடிகட்டி காமிக்கிறேன். இந்த ஃபுட்டு தவறாமல் நீங்கள் எடுத்துக்கிட்டு குழந்தைங்களுக்கும் கொடுங்க. பாருங்க, தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்தாச்சு. எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். தேங்காய் பால் திக்னஸ் இருந்தால் நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். இதில் அவங்கவுங்க விருப்பப்படி சுகர் சேர்த்துங்க. குழந்தைங்களுக்கு சுகர் சேர்த்து கொடுக்கலாம். வெல்லம், நாட்டு சர்க்கரை, அந்த மாதிரி ஸ்வீட் சேர்த்தும் கொடுக்கலாம். இப்போ நம்ம ஆப்பம் சுட ஆரம்பிக்கலாம். இது வந்து ஆப்ப சட்டிங்க. பாருங்க, மாவு வந்து இந்த அளவுக்கு நமக்கு தண்ணியாக இருக்கணும். தெரியுதா உங்களுக்கு?
காஞ்சிருச்சு, ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஆப்பம் ஊற்றலாம். கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஊற்றுங்க. எண்ணெய் எதுவுமே தேவையில்லை. கல் நல்லா காஞ்சிருச்சு, ஊற்றலாம். மாவை நீங்கள் தண்ணியாக வச்சுக்கிட்டா மட்டும்தான் இதை மாதிரி ஆப்ப சட்டியில் நீங்கள் சுழட்டி ஆப்பத்தை கொண்டு வர முடியும். உங்களுக்கு இந்த கண்ணாடி பட்ட மூடி மூலயமா நான் வேக வைக்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்கு மூடி வந்து இதுதான் செட்டு. ஆனால் நான் உங்களுக்கு வேகிறது தெரியணுன்றதுக்காக இதில் மூடி காமிக்கிறேன். பாருங்கள், வெந்துருச்சு பாருங்கள். 2 நிமிஷம் தாங்க ஆச்சு. 2லேருந்து 3 நிமிஷம் தான். இப்படி தானே குழந்தைக்கு வந்துருச்சு பாருங்கள். தெரியுதா எவ்வளோ சாஃப்டாக, எவ்வளோ மெல்லிஸாக சுவையான ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இன்னொன்று ஊற்றி காமிக்கிறேன். இதே மாதிரி கரண்டி அளவாக எடுத்துக்கோங்க. 2 கரண்டி ஊற்றுங்க. நல்லா இந்த சட்டி ஃபுல்லாக வரும். மாவு வந்து தண்ணியாக இருக்கணுங்க, அதுதான் முக்கியமான பதம். அப்போ தான் நம்ம இந்த மாதிரி சுழட்டி கொண்டு வர முடியும். தோசை மாதிரி தடவக்கூடாது. ஆப்பம்ன்றது இது மாதிரி ஆப்போசிட் டேஸ்ட்டில் செய்யும்போது ரொம்ப சுவையாக இருக்குங்க. நடுவில் உங்களுக்கு மொத்தமாகவும் இருக்காது, நம்ம இந்த மாதிரி லேயர் பண்ணிட்டனால. இப்போ இந்த மூடி போட்டு நான் நல்ல லேயராக வந்துருச்சு பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? அப்படியே தானாக வந்துருச்சு பாருங்க. இதுக்கான கரண்டி தாங்க. இந்த கரண்டியை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு இதோட வயசு, ஆப்போசிட்டியோட வயசு தெரிஞ்சிடும். அவ்வளவுதாங்க. சுவையான முறுமுறுன்னு சூப்பராக ஆப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தேங்காய் பாலோட சுகர் சேர்த்து இப்போ நம்ம ஆட் பண்ணி இதை சாப்பிட போகிறோம். ரொம்ப சுவையாகவும் ரொம்ப மணமாகவும் இருக்குங்க. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்க, நம்ம வெந்தயம் போட்டதுனால அந்த செவந்து வந்திருக்குது. அந்த வெந்தயத்தோட கலர் தான் இந்த ஆப்பம் மேலேயும் தெரியுது. மிகவும் சுவையான ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்மில் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். நன்றி.